Hi dears, diet challenge பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு 4th day. First 3 day வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா டயட் பண்ணி முடிச்சிருக்கேன். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல டயட் பண்ணும்போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 3 வேளையுமே வந்து வயிறு ஃபில் ஆகுற அளவுக்கு நம்ம சாப்பிடணும். இப்போ வந்து எப்படி சொல்றது? இப்போ போக போக நமக்கு பழகிருச்சு. இப்போ ஒரு 1 வீக் நம்ம டயட் பண்ணி அப்படியே பழகிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்து கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து கூட நம்ம வந்து ஒரு நேரம் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடலாம், ஒரு நேரம் வந்து வெஜ்ஜீஸ் மட்டும் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு போய்க்கலாம். எடுத்ததுமே வந்து ஸ்ட்ரிக்டாக டயட் பண்ணுறேன் அப்படின்ட்டு மதியத்துக்கு வந்து வெஜ்ஜீஸ் மட்டும் சாப்பிட்றது, நைட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு தூங்குறது, ரொம்ப குறைவாக சாப்பிட்றது, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே நமக்கு ஒரு மாதிரி அந்த டயட்டில் சீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சும்மா வந்து நம்ம டிவியில் ஆட் பார்த்தாலும் சரி, இப்போ மொபைலில் வேறு யாராவது ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இல்லை வந்து இன்ஸ்டாவில் ஆட் பார்க்குறோம், இல்லை யூடியூப்லேயே நமக்கு வந்து ஆட் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி பொருட்கள் நமக்கு பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எச்சி ஊறும், ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகும், நம்ம டயட்டை சீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம், நல்லா வந்து ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்தளவுக்கு டெம்ப்ட் ஆகாது. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம டயட்டில் இருக்கோம், நம்ம வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பக்குவப்பட்டுருவோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததும் உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி 3 வேளையும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் சரி, நீங்களே வந்து உங்களோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து திருப்தியாக சாப்பிடுங்க. டயட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு வேண்டாம் வெறுப்பாக அப்படியே வந்து கஷ்டப்பட்டு நம்மளை வருத்தி அப்படி டயட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு 2-3 நாள் தான் நீடிக்கும், அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு, ஹெல்தி ஸ்நாக்ஸ் சொல்கிறேன், ஹெல்த்தியாக பிடிச்ச மாதிரி ஃபுட்ஸு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு 1 வீக் மூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட அப்படியே அதுவே நமக்கு பழகிரும். ஸோ அப்படி தான் நான் இப்போ அதுக்காக தான் நான் ப்ரீ பிளான் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், என்னென்னலாம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வரிசையில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டயட் நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டேயில் நான் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குற கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து என்னோடய எண்ணெய் பாட்டிலை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் வந்து தலை குளிப்பேன். ஸோ இன்றைக்கே வந்து காலையிலே எண்ணெய் தேய்ச்சி வச்சுருவேன், ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருவேன். ஸோ ஆல்ரெடி தலையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இருந்தாலும் வந்து லைட்டாக நான் வந்து கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு 2 நாள் வந்து எண்ணெய் தேய்க்க மாட்டேன். ஸோ வாரத்தில் 2 நாள் தலை குளிப்பேன், அண்ட் மீதி நாள் வந்து பார்த்திங்கன்னா இட நாளில் ஒரு 2-3 நாள் வந்து எண்ணெய் தேய்ப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹேர் ஆயிலிங் ரொட்டீனாக இருக்கும். சப்போஸ் வீட்டுக்கு வந்து யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோம், இல்லை வந்து ஏதாவது ஸ்பெஷலான வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து என்னைக்காவது எண்ணெய் தேய்க்காமல் இருப்பேன். இப்போ வெள்ளிக்கிழமை குளிக்கிறேன் அப்படின்றனால குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்து அதுக்கப்புறம் கூட குளிப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். ஓகே, இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா சீவி ஒரு கொண்டையை போட்டுக்கணும், அப்போ தான் வந்து திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்தது. அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு இப்போ கண்ட்ரோல் ஆகி இப்போ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் இந்த ஹேர் ஆயிலோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். லிங்க் வேணும்னாலும் நான் இந்த வீடியோ கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். என்னோடய முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக நீளமாக முன்னாடி இருந்துச்சு, முடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் வந்து நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு மாதிரி வெடிப்பாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணேன். ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன நினச்சேன்னு தெரில, ஹேர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து முடி கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு. பட் என்னோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இல்லாமல் ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போது ஒரு சொம்பு தண்ணி நான் வந்து குடிச்சிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நின்றுக்கிட்டே தண்ணி குடிக்கலாமா அப்படின்ட்டு. உட்காந்தாங்க தண்ணி குடிக்கணும், சாப்பிட்றது எல்லாமே உட்காந்து தான் பண்ணணும். நான் வந்து ஃபோன் வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்றனால வீடியோவில் கவர் ஆகிறதுக்கு வேண்டி நான் நின்றுக்கிட்டே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிப்பேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும். ஓகே, இப்போ வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் முளைக்க வச்சுருந்தது. பட் எனக்கு முளைக்க வச்சு சாப்பிட்றதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றனால அதை வந்து நான் வேக வச்சுட்டேன். வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் அது கூட வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்னும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட வந்து எக்ஸ்ட்ரா கேரட்டு, தக்காளி, உப்பு, பெப்பரு, ஸோ எதெல்லாம் வேணுமோ எல்லாம் போட்டு நல்லா கிண்டி ஒரு சாலட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றதா எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா திருப்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயட் பண்ணுறதா எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து முளைக்க வச்சு சாப்பிட்றது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம், அதுவும் ஹெல்தி தான்.
எனக்கு ஏன் வந்து முளைக்க வச்சு சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல. ரொம்ப ராவாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் வந்து அது மேக் பண்ணுறதுக்கு ஒரு 1½ நாள் ஆகுது. ஒரு நாள் ஊற வைக்கணும், இன்னொரு நாள் வந்து முளைக்க வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து சாலடாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் சப்போஸ் வந்து 1½ நாளைக்கு முன்னாடியே நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் ஊற போட்டிருந்தாலுமே வந்து 1½ நாளுக்கு அப்புறம் வேறு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் மாறி போயிடுது. ஸோ அன்னன்னைக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி அன்னன்னைக்கு நாளுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த டேவோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, தக்காளி குழம்பு, கீரை. வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக என்னோடய டயட் பிளானில் வந்து கீரை இருக்கும். முருங்கைக்கீரை இல்லை வந்து தண்டு கீரை எது வீட்டில் வாங்குறாங்களோ அதே நான் எடுத்துப்பேன். இது வந்து எக்கு போட்டு எங்கள் அத்தை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ முருங்கைக்கீரை வந்து எக்கு போட்டு பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கீரை பிடிக்காதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு கிண்டிருங்க. ஸோ அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஈவினிங்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து பன்னீர் ரெடி பண்ண போகிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நான் 2 பேக்கெட் ஆவினில் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு பன்னீர் ரெடி பண்ண போகிறேன். 1 லிட்டர் பால் நல்லா ஒரு பெரிய சட்டியில் ஊற்றி நான் வந்து இப்போது தண்ணி ஊற்றாமல் காய்க்க போகிறேன். காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லெமன் புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திரண்டுருச்சு. அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி இருத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போது பன்னீர் மேக்கர் யூஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து அமேசான்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ ஒரு 300-400 வந்துச்சு. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பன்னீர் ட்ரை பண்ணுறேன். ஸோ சாப்பிட்றதும் வந்து பார்த்திங்கன்னா நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ இந்த பன்னீர் மேக்கரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மேலே வந்து வெயிட் தூக்கி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1 hour கழித்து பன்னீர் நமக்கு ரெடி ஆயிரும். நான் அந்த மாதிரி வந்து க்யூபாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த நாள் காலையில் இல்லைனா நைட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அவங்க வந்து ஸ்ப்ரவுட்ஸாக எடுத்துக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. பட் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. இப்போ பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து தோசையாக போட்டு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிச்சிருக்குங்க உண்மையிலே. இப்போ பாருங்கள் முளைக்க வச்ச பயிர் தனியாக இருக்குது. அண்ட் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஒரு 3 நாள் வந்து அவங்க வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் வந்து எனக்கு முளைக்க வச்சு சாப்பிட்டது பிடிக்காது. வேக வச்சு சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தோசை ஊற்றிக்குவேன். தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் இந்த பச்சைப்பயிறு தோசை தான், எனக்கும் இதே தோசை தான். ஸோ இப்போ அவங்களுக்கு எண்ணெய் ஊற்றி 3 தோசை சுட்டிருக்கேன். எனக்கு வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டேன். கொஞ்ச நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் தோசை, ராகி தோசைன்னு போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பச்சைப்பயிறு தோசைக்கு அப்படியே மாறிட்டேன். இதை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குது, அதனால தான். அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக பாலும் காய்ச்சி வச்சுருக்கேன். அவங்க வந்து வெயிட் கெயினுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி அவங்க பாலும் குடிச்சிட்டு தான் தூங்குவாங்க. அண்ட் அது போக சாப்பாடு கூடவே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 முட்டை வந்து இந்த மாதிரி கேரட், வெங்காயம்லாம் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வெயிட் லாஸ்க்கு ஒரு மீலாக எடுத்துக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் கெயினுக்கு அடிஷ்னலாக எடுத்துப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் வெயிட் கெயினுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்கள் என் பையன் நைட்டு என்ன ஆட்டம் ஆடுறான். அவங்க தாத்தா கூட சேர்ந்துட்டு நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு வரவே மாட்டான், விளையாடிக்கிட்டே இருப்பான். கூப்பிட்டு பார்த்தேன், அவன் வர்ற மாதிரி தெரியல. சரி நீயாச்சும் உங்கள் தாத்தாவாச்சும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ ரூமுக்கு வந்துட்டு நான் வந்து ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு போயிட்டேன். இந்த டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நாளைக்கு டேயில் நான் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றத நான் நாளைக்கு vlogல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.